எங்கே என்று தீனுடைய பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளை அலங்கரித்து அடுத்த ஆண்களின் பார்வையில் கவர்ச்சிகரமாக வெளியேறி போகிறார். அபாயாவை காண முடியவில்லை, ஜில்பாவை காண முடியவில்லை, தன்னை மறைக்கவில்லை. அடுத்தவர்களுக்கு தன் அழகை அலங்காரத்தை காட்டிக் கொண்டு போகிறார். இந்நிலைக்கு பெற்றோர்கள் அனுமதித்திருக்கிறார்கள் என்றால் பெற்றோர்களை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அமானிதத்துக்கு நீங்கள் மோசடி செய்து விட்டீர்கள். ஏன்? அந்த பிள்ளையை நரக பாதை விட்டும் தடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களுடைய பொறுப்பு. தடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களுடைய பொறுப்பு. பெண் என்றாலே அவுரத் என்றார்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களுடைய பொறுப்பு. அழகும் அலங்காரமும் மகரமானவர்களுக்கு முன்னால் வெளிப்படுத்த வேண்டியதை இன்று ஊருக்கே அம்பலமாக காட்டிக் கொண்டு போவதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறீர்கள் என்றால் அது உங்களுடைய எந்த கல்யாட்டமாக இருந்தாலும் சரி, எந்த பங்கனாக இருந்தாலும் சரி, இந்த சில திருமண வைபவங்கள் போட்டோகிராபர் அழைக்கப்பட்டு விதவிதமான முறையிலே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்நிய சமூகத்தின் கலாச்சாரம் எம்முடைய புனிதமான இஸ்லாத்துக்குள்ளே புகுத்தி இருக்கிறார்கள் என்றால் எச்சரிக்கையாக இருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள். அல்லாஹ்வுடைய பலமான ஒரு எச்சரிக்கை, எச்சரிக்கையாக அல்லாஹ் சொல்றார், அல்லதீன யுகாலிஃபூன அன் அம்ரிஹி, என்னுடைய தூதருடைய ஏவலுக்கு மாற்றம் செய்தவர் எச்சரிக்கையாக இரு, ஏவலுக்கு மாற்றம் செய்தவர் எச்சரிக்கையாக இரு. அன் துஸீபஹும் ஃபித்னா வ யுஸீபஹும் அஸாபுன் அலீம், வாழ்க்கையில் சோதனை வரும், இன்னும் ஒன்று நாளை மறுமையில் நோவினை தரும் வேதனை உண்டு, அவர்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை. தீன்தாரிகளாக உருவாக்குங்க. குர்ஆனை கொடுங்க, வெட்கத்தை கொடுங்க, தக்வாவை கொடுங்க. அமானிதமும் வாழ்க்கை மகளே, உன்னுடைய வாலிபத்தை பற்றி நாளை மறுமையில் அல்லாஹ் கேட்கவிருக்கிறான். அதை நினைத்து நீ வாழ்ந்து கொள் என்று அவளுக்கு சொல்லிக் கொடுங்க. தன் மகனை அழைத்து சொல்லிக் கொடுங்க. முன்னுதாரணம் அவங்களுக்கு இல்லை. குர்ஆனை புரட்டுங்கள். லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்துடைய சரித்திரம் முன்னுதாரணம். ஆண் குழந்தைகளை உருவாக்குவதற்கு முன்னுதாரணமா இல்லை. பெண் குழந்தைகளுக்கு எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார்களே. வீட்டுக்குள்ளே சொர்க்கத்தின் தலைவியை வாலிப வயதிலே மரணித்தார்களே, அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வாழ்க்கையை பாருங்கள். இதைவிட வேற என்ன வேண்டும்? இதைவிட வேற என்ன வேண்டி இருக்கிறது? அன்பார்ந்தவர்களே, அமானிதங்கள் அல்லாஹ் படைத்திருக்கிறான். மிக கவனமாக இருக்க வேண்டும்.